The Lord, hallelujah. சியோன் வாராந்திர வேதாகம ஆய்வு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. கர்த்தர் மகிமையும். இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் வரையறுக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆவிக்குரிய பலம், பரிசுத்த ஆவியினால் அருளப்படுகிற உன்னதத்திலிருந்து வருகிற பலன், புது பலன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. லூக்கா 4:13 இதோ இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது என்று லூக்கா 17:20 ஆண்டவரை கிறிஸ்துவானவர் விடை கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவிக்குரிய கனிகள். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுப்பார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு பிதா பிரியமாய் இருக்கிறார். சிறுமந்தை ஆண்டவருடைய கட்டளைக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்தொடர்கிறதான மந்தை. கர்த்தர் மகிமை உண்டு. அந்த சிறு மந்தைக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுப்பதாய் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் மகிமை. அந்த சிறு மந்தை கூட்டத்தில் நாமும் காணப்பட வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் முழுத்து வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கிறிஸ்துவானவர் சொன்னார். பிசாசுகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான். அந்த பிசாசு துரத்தப்பட்டால் தான், பிசாசு ஓடி போனால் தான் தேவன் ராஜ்யம் அந்த இடத்துல கட்டப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் சதா காலங்களிலுமே ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது. சங்கீதக்காரர் 145 சங்கீதம் 13வது வசனத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கும், நாளையும் இருக்கும். இயேசு பிரதிஷ்டமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அன்றைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். மறுபிறப்பு அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ராஜ்யத்தினது சுவிசேஷம் உலகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். உலக முடிவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கு உறுதியாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அழைக்கிற கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். முன்னதான தேவன் தாமே அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் கர்த்தர் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.